ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு டெய்லி வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது கிடையாது. எதனால் டெய்லியும் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான் ஸ்ட்ரீட். ஓகே, இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜான் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செபி அவங்களுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போது எதுக்காக வந்துட்டு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர், அதுவும் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஆப்ஷன் பை பண்ணுறோம். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள், அதாவது மார்க்கெட்டில் நான் ரொம்ப வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மார்க்கெட்டில் மிகப்பெரிய பண முதலைகள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நாம் வந்துட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாதான் நமக்கான ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட கேபிட்டலை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இவங்க என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 105 பக்கம் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட ரிப்போர்ட்டில் 105 பக்கம் இருக்குது. இந்த 105 பக்க ரிப்போர்ட்டில் இவங்க சொல்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்க போகிறோம். இவங்க 2 விதமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை செபி டீகோட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செபியோட ரிப்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 10வது பேஜில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 10வது பேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜான் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் பேரில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் பேன் நம்பரில் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 4 ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 26,500 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. அடுத்தது டோட்டல் ப்ராஃபிட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 43,280 கோடி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதில் டோட்டல் ப்ராஃபிட்டுக்கும் ஆப்ஷன் ப்ராஃபிட்டுக்கும் ஏன் இந்த டிஃப்ரெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, இதை தான் வந்துட்டு அவங்க மேனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க மேனிப்புலேஷனுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாம் ஆப்ஷனில் வந்துட்டு பை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே மார்க்கெட்டில் ப்ரைஸ் மொமெண்டம் ஆகும் பொழுது நாம் என்ன பண்ணணும், ஃப்யூச்சர்லேயோ, அதாவது அந்த இண்டெக்ஸோட ஃப்யூச்சர், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஃப்யூச்சரில் வந்துட்டு பை பண்ணணும் அல்லது செல் பண்ணணும். அதே போல் அந்த ஸ்டாக்ஸ்லேயும் வந்துட்டு மேனிப்புலேஷன் வந்துட்டு பண்ணணும். இதை தான் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. ஓகே, இப்போது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஜிலேருந்து, அதாவது 10வது பேஜிலேருந்து 13வது பேஜுக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா செபி டீட்டெயிலாகவே வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு செபி என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்ட்ராடே இண்டெக்ஸ் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எந்த நாளை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஜனவரி 17, 2024 அந்த டேட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள் செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஜ் 1. ஓகே, இதில் மார்னிங் 9:15 இருந்து மார்னிங் 11:45 அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் இருக்கும்ல, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதில் வந்துட்டு இவங்க பை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக கூட இல்லை. அதாவது இப்போது நாம் 1 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்கை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக இவங்க 7 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்களோ அதுக்கு 7.3 டைம்ஸ் வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது 7.3 டைம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது கேஷ் மார்க்கெட்லேயும் ஃபியூச்சர் மார்க்கெட்லேயும் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனில் வந்துட்டு 7 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு அவங்க பை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், இவங்க எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே செபி வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இண்டெக்ஸில் வந்துட்டு இருக்க ஸ்டாக்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20% மேலே மேனிப்புலேஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க பை பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் பாருங்கள், 9:15:43 இந்த ஸ்டாக்கில், அதாவது ஹெச்டிஎஃப்சியில் ஸ்டார்ட் பண்ணி 11:06 வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ஸ்டாக்கும், ஓகே, இப்போது கொடாக் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9:15:43 ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா ஸ்டாக்குமே இவங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது மார்க்கெட் ஓப்பன் ஆகி அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டாக்குமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11:20 வரைக்கும். ஓகே, நான் ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், மார்னிங் 11:15 நம்மளோட ட்ரேடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9:15 ஓப்பன் பண்ணி 11:20 வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. இவங்களோட பர்சன்டேஜ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 20% மேலேயே வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டோடது. இது இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே, இதுலேயுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 20% மேலே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்குமே பை பண்ணியிருக்காங்க. ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு, அதாவது January 17, 2024 நடந்தது. ஓகே, இவங்க அதாவது ஜான்ஷீட் பை பண்ணதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டலுக்கு அப்புறம், அதாவது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:20 வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் செபியோட அனலைஸில் வந்துட்டு தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 46,555 45,986 ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 600 பாயிண்ட் வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. இந்த டவுன் சைடில் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப வீடியோஸில் எதுக்காக வந்துட்டு 11:15 உங்களுடைய ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் பேக் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு 11:15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இவங்க இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் நான் வந்துட்டு ரீட் பண்ணவே இல்லை மார்க்கெட்டை. ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மட்டுமே நான் மார்க்கெட்டை ரீட் பண்ணும்பொழுது அங்கேயே நமக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வந்துட்டு ஏற்பட்டது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னொரு விதமான ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துடலாம். இதுக்கு அடுத்தது இவங்க ரெண்டாவதாக யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது செபி ரிப்போர்ட்டில் பேஜ் நம்பர் 51 வந்துட்டு இருக்கும். ஓகே, இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மார்னிங் 9:15 ஒரு 2:30 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ வால்யூமில் நான் டைரக்ஷனில் பேசிவ் ட்ரேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா செக்மெண்ட்லையுமே வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த 2:30 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதில்ல, ஏன் இன்றைக்கான மார்க்கெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட்டு 2:30 மேலே ஒரு வைலண்ட் மூவ் வந்துட்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கும். ஓகே, இவங்களும் இந்த ட்ரேடிங்லேயுமே இவங்களுமே அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் ஒரு ஆப்ஷன் பையர், நாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சுருக்கவங்கள்ட்ட போட்டி போட்டு நாம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லாவே வந்துட்டு திங்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு எந்த ஒரு ட்ரேட் டிசிஷனுக்கும் வந்துடாதீங்க. அதாவது இன்றைக்கி நம்ம 5 பாயிண்ட் புக் பண்ணிட்டோம், இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாம் 50 பாயிண்ட் புக் பண்ணியிருப்போம், அடுத்த மாதமும் இதே 50 பாயிண்ட் வந்துட்டு புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டு வந்துடாதீங்க. இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது பண முதலைகள் வந்துட்டு புழங்குற இடம். நம்மளோட கேபிட்டலை நாம் தான் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு வச்சுக்கணும். அதே போல் டே லோவில் வந்துட்டு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள், டே ஹையில் வந்துட்டு செல் பண்ண, அதாவது செல்லிங் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த காரணத்துக்காகவும் உங்களோட ஸ்டாப் லாஸில் காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, அப்படி காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ணினீங்க அப்படின்னா நாம் இந்த ட்ரேடிங்க்கு சூட்டபுளான பர்சன் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி 2 அப்படிங்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விதமான டீட்டெயில்ஸ் வந்துட்டு செபி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது. அதாவது அவங்க எந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு இண்டெக்ஸ் வைஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டாக் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் எல்லாமே கூகுளில் வந்துட்டு இருக்குது, நீங்கள் போய்
சர்ச் பண்ணிங்களாவே கூகுளில் கிடைக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கேபிட்டலை ரொம்ப 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 பாதுகாப்பாக இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணும் பொழுது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.